வணக்கம் தமிழ் குடிகளே. நான் நித்தி பேசுகிறேன். இந்த காணொளி எதுக்காக போடுறேன்னா, இது ஒரு திராவிட அரசியல் வீடியோ தான். எப்படி திராவிடம் தமிழர்களுக்குள்ளே திணிச்சாங்களோ, திணிச்சு அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்களோ, அதே போல் இதுவும் தமிழ் வரலாறுக்குள்ளே திராவிடத்தை புகுத்த பல முயற்சிகள் எடுத்தாங்க. அந்த முயற்சியில் இதுவும் ஒரு முயற்சியை அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ 3 நாளைக்கு முன்னாடி வந்த காணொளி இது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம சங்ககால நூல்களாக இருக்கட்டும், சங்ககால அரசர்களாக இருக்கட்டும், நம்ம சங்க இலக்கியங்களாக இருக்கும், இது எல்லாமே திராவிடத்தோட கொள்கைகளை தான் கடைபிடிச்சிருக்கு. அந்த தமிழ் பாரம்பரியன்றதே ஒரு திராவிட பாரம்பரியம். அப்புறம் வள்ளுவரே திராவிட கொள்கையை தான் அந்த திருக்குறளில் எழுதியிருக்காருன்ற மாதிரி எக்ஸாம்பிள்ஸ்லாம் எடுத்து வச்சு பேசுகிறாங்க. கேட்கும்போது ரொம்பவே நகைப்பாக தான் இருக்குது. ஆனால் இப்படி தான் இவங்க இந்த அரசியலை பண்ணுறாங்க. ஏன்னா இதை நம்ம நம்பக்கூடிய கடவுள்கள் இவங்க கூட இதை எடுத்துன்னு போய் திணிக்கும்போது, இந்த ஒரு சில பேர் அறிவு இல்லாமல் தமிழும் திராவிடமும் ஒன்றுன்ற நம்புகிற சில மூட கூட்டங்கள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி கூட்டம் கூட இன்னும் கொஞ்சம் பேர் சேர்ந்துருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். அவங்களுக்கு 100 பேரையும் மாற்றணும்னு அவசியம் இல்லை. ஒரு 60 பேர் மாறிட்டால் கூட மீதி 40 பேரால் எதிர்த்து போராட முடியாது. அவங்க அடிமைப்பட்டு வாழ்ந்து தான் ஆகணும். ஸோ இந்த திணிப்பு இதுக்காக தான் நடக்குது. நம்ம இந்த திராவிடத்தை எதிர்க்கணும். திராவிடம் நமக்கு அழிவை மட்டும்தான் கொடுக்கும். அதனால் திராவிடம் வேண்டாம். இந்த காணொலியை பார்த்து நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்லைங்கம்மா, இப்போ நீங்கள் சிவபெருமான் முக்கண் வச்சுருந்தான்னா ஏற்றுக்க முடியாது. முக்கண்கிறது 3வது கண்கிறது ஞானக்கண். அதுக்கு நெத்தியில் ஒரு கண்ணை போட்டுவிட்டு, வெர்டிக்கலாக ஒரு கண்ணை போட்டுவிட்டு 3 கண்ணை திறந்தாருன்னு படத்தில் காமிக்கிறதெல்லாம் பொய். அந்த பக்கமும் சொல்கிறோம், சிவனுக்கு முக்கண்ணனாருங்கிறது 2 பார்க்கக்கூடிய கண்கள். 3வது கண் ஞானக்கண். ஞானத்தால் ஒருத்தனை பார்த்த உடனே அவன் பயோடேட்டாலாம் பயோகிராஃபிலாம் வரும் அவருக்கு. அந்த சித்து வேலையில் தெரிந்தவர் தான் சிவபெருமான். ஆதி தமிழர் தான் அவரையும். இப்போ நாங்கள் தெய்வம் நான் சொல்கிறோம். அப்போ நீங்கள் திருப்பதி ஸ்ரீனிவாசன் எப்படி பார்க்குறீங்க? சீனிவாசனும் ஒரு மன்னர், கோவிந்தராஜ பெருமான், ராஜபெருமான், ரெங்கராஜ பெருமான். அரங்கத்தில் இருப்பவர் ரெங்கராஜர், அவருடைய அண்ணன் தான் கோவிந்தராஜர். இவங்க எல்லாருமே மன்னர்கள். எல்லாம் மன்னர்களா, ராமரா இருக்கட்டும், கிருஷ்ணரா இருக்கட்டும், கோவிந்தராஜரா இருக்கட்டும், அரங்கரா இருக்கட்டும், அனைவரும் தெய்வ புருஷர்கள். அவங்க ஒரு தெய்வத்தன்மையை வச்சிருந்திருக்காங்க. திராவிடர்கள் என்னைக்குமோ அவங்களாம் தெய்வத்தில் வைக்கப்படும் திருக்குறளில் சொல்லுது. எவன் ஒரு தெய்வமாக இருக்கிறானோ அவன் தெய்வத்தில் வைக்கப்படும். ஆகவே மன்னர்களாக இருந்தாலும் அவங்க தெய்வமாக நினைச்சது தான் திராவிட நாகரிகம். அதில் வந்த மன்னர்கள் தான் இவ்வளவும். திராவிடம் தான் ஆதி காலத்தில், ராமாயண காலத்தில் உங்களுக்கு அயோத்தி வரணும் திராவிடம் தான் இருந்தது. கிருஷ்ணர் இருக்கிறவனும் துவாரகாபுரினாலும் நாங்கள் தமிழர்கள் தான் இருந்தோம். எங்களுடைய தமிழ் கடவுள் தானே கிருஷ்ணர், ராமர். நாங்கள் என்னதுக்கு அவர் பொய்ய மறைக்கணும்? கிருஷ்ணரை யாருமே தமிழ் கடவுள்னு சொல்ல சார், அவர் பேர் திருப்பி நான் சொல்லியிருக்கேன், திருடன் தடயத்தை விட்டுட்டு போயிடுவான்னு. நீங்கள் கிறிஸ்ன்னு பேர் சமஸ்கிருதத்தில் பேர் கருப்பேன்னு அர்த்தம். கருப்பு, கிறிஸ்னா கருப்பு, கிருஷ்ணா அப்படின்னா கருப்பா. நீங்கள் தமிழில் சொன்னீங்கன்னா நான் உடனே ஐயோ இருந்தாலும் கிருஷ்ணன் மோசமாக பேசுகிறார், கருப்பேன்னு சொல்லிட்டாரு. வார்த்தையை கிருஷ்ணன் கிருஷ்ணன்ன்றது எங்க கருப்பா தான் அவரை பாவிக்கிறவங்க இன்னுமே இருக்காங்க சார். கிருஷ்ணன் கருப்புன்னு தான் நினைக்கிறோங்க. இல்லை, அவ்வளோதான் சொல்கிறோம். உங்களுக்கு ஞான உலகத்தை எல்லாம் கண்டுபிடிச்சி சித்தர்களை பார்க்குறோம். இன்னைக்கும் இருந்திருக்காரு. இங்கே சைதாப்பேட்டில் சங்கு சித்தர்னு ஒரு சித்தர் இருந்தார். அந்த சங்கு சித்தர் என்ன பண்ணியிருக்காரு, அவர்கிட்ட வேலை பார்த்த வெள்ளைக்காரர் இங்கே மன வருந்தி இருக்கும்போது இங்கிலாந்தில் இருந்த மனைவிக்கு போய் இவரே பிரசவம் பார்த்து லெட்டர் கொண்டு வந்திருக்காரு. இப்போ நடந்திருக்கு 1800. 200 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பல அற்புதங்களை செய்தவங்க சித்தர்கள். சித்தர்கள் எந்த ஒரு கூடு விட்டு கூடு போய் எல்லாம் போகிறது வர்றது கையாண்டுருக்காங்க. அதனால் ராமலிங்க சுவாமியில் வரணும். ராமலிங்க சுவாமியில் கடலூருக்கு மரம் வாங்க போகணுங்கிறாரு. அங்கே போய் மரம் வாங்குறது நீங்கள் போங்க, நான் பின்னால் வரேங்கிறாரு. அங்கே போய் மர வியாபாரிகள் போயிட்டு மர வியாபாரிட்டு போய் காசு கொடுக்க போகிறாங்க. சுவாமி பேமெண்ட் பண்ணிட்டாரேங்கிறாங்க. ராமலிங்க சுவாமியில் 1870 நடந்த ஒரு நிகழ்ச்சி இது. என்னன்னு கேட்டிங்கன்னா, தெய்வ புருஷர்களுக்கு மனிதத்திலேயே தெய்வ ரீதியில் உள்ளவங்களுக்கு தெய்வம் என்ன செய்யுமோ அதே மாதிரி அவங்களும் செய்வாங்க. சித்தர்கள்னு பேர். அப்படி ராமர் பக்தர், ராமரும் மன்னராக இருந்த ஒரு சித்தர் தான், கிருஷ்ணரும் மன்னராக இருந்த சித்தர் தான், கோவிந்த பெருமான் சிறுபதி ஆள்ற கோவிந்த பெருமானும் கோவிந்தராஜன் தான். ஏங்க அந்த வேர்டு வருது கோவிந்தராஜ பெருமான்னு, ஏன் வரதராஜ பெருமான் வருது? ஏன் உங்களுக்கு அவங்களாம் சுவாமிகள்லாம் அப்படியே போட்டிருக்க வேண்டியதானே?
சார் இப்போ நீங்க புதுசா ஒரு விஷயத்த வந்து இந்த உலகத்துல ஏதோ சொல்லணும்னு நினைக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா இப்போ நீங்க தெய்வங்கள் அப்படின்னு எதுவுமே இல்ல. தெய்வ புருஷர்கள் தான், தெய்வ மனிதர், தெய்வத்தில் வந்த சரி, தெய்வ. அப்ப தெய்வம் இந்த கோவில் அப்படின்ற ஒரு கான்செப்டே இல்லைன்றீங்க சொல்றீங்களா? சார் எங்க திராவிடர்ல தான் நாங்க ஏமாத்துறோம். நாங்க வந்து எங்களுக்கு ரொம்ப தெய்வமா ரொம்ப ஓவரா நன்மை செய்யறவங்கள அப்படியே தெய்வமா வழிபட்டுருவோம். அப்புறம் பரம்பரை பரம்பரையா நாங்க வந்து சார் நான் அது கேள்வி